ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே பியூர்லி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் நானும் என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நிஃப்டி 50 கூட கால் அண்ட் புட்டை வச்சு மட்டும் நம்ம எப்படி மார்க்கெட்டை ப்ரொபபிலிட்டி ஆஃப் சான்சஸ்ல நம்ம அனலைசிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு ட்ரேடரா நீங்க நம்மளோட வீடியோஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிப்பீங்க. நம்ம கான்செப்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பொதுவா நம்ம இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஆப்ஷன் செயின், ஃபியூச்சர் சார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க போறது கிடையாது. கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த கான்செப்ட்ல நம்ம எந்த அளவுக்கு மாஸ்டரி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டை நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஓகே. வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தரமான ஒரு கன்டென்ட் எல்லாம் உங்ககிட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல ஒரு ஹை அப்படிங்கிறது நமக்கு மார்க் பண்ணிக்கணும். அது எந்த ஹையா வேணாலும் இருக்கலாம். அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் இருக்கணும். இப்போ இந்த ஹைய நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. இந்த ஹை வந்து ஒரு எஸ்டர்டே ஹையா இருக்கு. 24,156.73 அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹை. இந்த எஸ்டர்டே ஹைக்கு ஏடிஎம் கால் ஆப்ஷன் பிரீமியம் என்ன அப்படின்னா 24,100. ஸோ 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் வெனஸ்டே 15ஆம் தேதி அப்படிங்கும்போது 21ஆம் தேதி எக்ஸ்பைரி தான். 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம்லையும் நம்ம எஸ்டர்டே ஹை அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாருங்க. நமக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல போகவே இல்ல. ஸ்பாட் சார்ட் மட்டும் தான் நமக்கு எஸ்டர்டே ஹைய பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இத நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி 50ல எஸ்டர்டே ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் பிரீமியம்ல எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் வந்து நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் நமக்கு அதிகமா இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். ஸோ நமக்கு மார்க்கெட்லயும் வந்து பாருங்க, இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழ தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ட ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு ஹைய நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 ஒரு ஹைய நம்ம மார்க் பண்றோம். அந்த ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹையோட ஏடிஎம் கால் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம எடுக்கிறோம். அந்த ஹையோட ஏடிஎம் கால் 24,100 கால். ஸோ இந்த 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம்லும் அந்த ஹைய நம்ம மார்க் பண்றோம். ஸ்பாட் ஹைக்கு மேல இருக்காங்க. பட் பிரீமியம் வந்து ஹைக்கு மேல இல்ல அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பாட் சார்ட்ல அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃபேக் பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் தான் நமக்கு அதிகம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு லைவ்லயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதே மாரி லாஜிக்கா ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. இது ஜூலை 15ஆம் தேதி வெட்னஸ்டே. ஸோ ஒரு வெட்னஸ்டே மார்க்கெட்ல ஈஸியா ஒரு சிம்பிளான கான்செப்ட்ட யூஸ் பண்ணி மார்க்கெட்ட எப்படி நம்ம அனலைசிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அண்ட் தென் இன்னொரு நாளும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறோம். ஜூலை 7ஆம் தேதி. ஓகே. இந்த இடத்துலயும் மார்க்கெட் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே ஹை வந்து 24,459 அப்படின்னு இருக்கு. 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி டே. ஸோ வெட்னஸ்டே அப்படிங்கிறது பிரீமியம் அதிகமா இருக்கும். எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறது நமக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்? எஸ்டர்டே ஹைய நம்ம மார்க் அப்படிங்கிறது பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எஸ்டர்டே ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. அதே மாரி நமக்கு நீங்க சொன்ன மாரி ப்ரோ இப்ப எஸ்டர்டே ஹைல இருந்து இவங்க ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க ஹை பிரேக் அவுட் ஆனது நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் தானே ஆயிருக்கணும். ஆமா, கண்டிப்பா ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்கணும். பட் இங்க ஸ்பாட் சார்ட்லயும் நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கும் எஸ்டர்டே ஹைக்கு உண்டான பவர் இருக்கு. அதே மாரி பிரீமியம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப மார்க்கெட்ல இதுவும் நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எஸ்டர்டே ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்கன்னா ஓப்பன். அப்போ ஓப்பனுக்கும் கீழ வந்தாங்க அப்படின்னா மட்டும் தானே ஃபர்தரா இவங்க இதுக்கு கீழ வர முடியும். இவங்க இதுக்கு கீழ வந்தா தான் இது ஃபேக் பிரேக் அவுட்டே பண்ண முடியும். அப்ப இவங்க இதுக்கு கீழ வரணும் அப்படின்னா, கரெக்ட்டா மார்க்கெட் 10:45க்கு இவங்க எங்க இருக்காங்க? 10:45க்கு ஓப்பன் பிரைஸ்ல இருக்காங்க. 24,400 கால். அப்ப இவங்களும் ஓப்பனுக்கு கீழ வந்தாங்க அப்படின்னா மட்டும் தானே, இவங்க கீழ வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டியே இருக்கு. இவங்க ஓப்பனுக்கு கீழ வராம, இவங்க இதுக்கு கீழ வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டியே இல்ல. புரியுதுங்களா? அதனால தான் நமக்கு இந்த எஸ்டர்டே ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆனது நமக்கு ஃபெயிலியர் ஆனது. ஸோ இப்ப மறுபடியும் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேல போறாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம். ஸ்பாட் சார்ட் நமக்கு ஆல்ரெடி எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே தான் இருக்காங்க.
ஸோ மறுபடியும் 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராங்க. சேம் இங்க யூஸ் பண்ண அதே லாஜிக்கை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோஸை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த இடத்துல பார்க்கும்போது, ஸோ இங்கேயும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு பேரிஷ் கேண்டில் தான். இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஸோ எஸ்எல் வந்து இது வந்து என்னோட ஓன் அனாலிசிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் குடுக்கறது கிடையாது. ஸோ இவங்க கீழ போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோ வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? டார்கெட் பண்றோம். ஸோ ஆனா, நமக்கு இவங்க வந்து கொஞ்சம் தூரம் கீழ இறங்கிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிட்டு நம்ம எஸ்எல் அப்படிங்கிறது ஹண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நெனைச்சிருப்போம். ஆனா, இங்க நடந்திருக்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தோம்னா மார்க்கெட்ல எந்த டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப இங்க ஓப்பன தொட்டு மார்க்கெட் இவ்வளவு பெரிய புல்லிஷ் கேண்டில் குடுத்துட்டாங்க அப்படின்னாலே, இங்க நம்ம ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம எக்ஸிட் அப்படிங்கிறது பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. சேம் அதே ஒரு ப்ராசஸ தான் நம்ம இங்கேயும் பண்றோம். இந்த லெவலுக்கு கீழ 12.15க்கு வராங்க. இங்க ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறது பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயிட்டாங்கன்னா, நம்ம ஃபர்தரா ஹோல்ட் பண்ணி இந்த லோ வரைக்கும் நம்ம டார்கெட்ட கொண்டு வரோம். இதே அனாலிசிஸ் தான் இங்கேயும் பண்றோம். இங்க நமக்கு ஓப்பன தொட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வைக்காதனால நம்ம எக்ஸிட் ஆக தேவையில்ல. ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற உங்க மைண்டுக்குள்ள நீங்க தான் கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம லாஜிக்கா கத்துக்கும்போது நம்ம மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ 12.15க்கு ஸ்பாட் சார்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. 12.15க்கு ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேல தான் இருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கும்போதே, இவங்க எஸ்டர்டே ஹைக்கு கீழ வந்துருவாங்க அப்படிங்கிறத, நமக்கு இந்த ஒரு கான்செப்ட் லாஜிக் மூலியமா ஈஸியா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுது. ஸ்பாட் எஸ்டர்டே ஹைக்கு கீழ வந்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா, 12.35க்கு. ஆனா நமக்கு 12.15க்கு அந்த ஒரு போறக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது, நமக்கு இந்த லாஜிக்கல் கான்செப்ட்ல தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிறணும். இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்டும் நம்ம படிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாரி லாஜிக்கலான விஷயத்த மட்டும் தான் கால் ஆப்ஷன் பிரீமியமும், புட் ஆப்ஷன் பிரீமியமும், நிஃப்டி 50 ஸ்பாட்டும் இந்த மாரி நம்ம எப்படிலாம் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் லேர்ன் பண்ணிக்க போறோம். ஓகே. இப்போ இந்த நாளும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ ஸ்பாட் சார்ட்ல எடுத்துப்போம். ரிமூவ் டிராயிங். ஸோ ஜூலை 23 இது வந்து தேர்ஸ்டே. ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த சிம்பிளான கான்செப்ட்ட வச்சு மார்க்கெட்ல நீங்க ஒரு எஃபெக்டிவான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஆஃப் பேசிஸ்ல நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ்ல ஒரு எஃபெக்டிவான ஐடியா பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிள். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண தெரியணும். இதுதான் லோயர் லோ, இதுதான் லோயர் ஹை. அப்ப மார்க்கெட் வந்து இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நான் டிரா பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் அதுக்கேத்த மாரி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம போய் மார்க்கெட்ல குண்டக்க மண்டக்கன்னு யோசிக்கக் கூடாது. இப்படி மார்க்கெட் இருக்கு. இப்போ எனக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன? ஒண்ணு மார்க்கெட் இப்படி போகணும். அப்படி இல்லன்னா ஃபேக் பிரேக் அவுட் ஆயிட்டு கீழ வரணும். கரெக்ட்டுங்களா? இந்த 2 டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் மார்க்கெட்ல இருக்கு. சைட்வே போட்டாலுமே ஒண்ணு மேல சைட்வே போடணும். அப்படி இல்லன்னா கீழ சைட்வே போடணும். கரெக்ட்டுங்களா? சேம் இதே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு மார்க்கெட்ல இங்க ஸ்பாட் சார்ட்லயும் இருக்கு. ஓகேங்களா? சேம் இதே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ஸ்பாட்லயும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ ஸ்பாட் சார்ட்லயும் அதே ஸ்ட்ரக்சர் தான். நம்ம டிரா பண்ணியிருக்கிறதும் அதே ஸ்ட்ரக்சர் தான். இப்ப மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி ஒண்ணு இப்படி மேல போகணும். அப்படி இல்லன்னா கீழ வரணும். இப்போ இவங்க இந்த லோ பிரைஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப மார்க்கெட் இதுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா மேல போலாம். இதுக்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா கீழ வரலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு மேல இருப்பாங்களா? இல்ல கீழ இருப்பாங்களா? அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே கான்செப்ட் தான். 23,961 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஸ்டர்டே லோ. எஸ்டர்டே லோங்கிறத விட ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 961 அப்படின்ட்டு இருக்கும்போது, நமக்கு 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறதா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஏடிஎம் கால். ஓகேங்களா? ஸோ நமக்கு 23ஆம் தேதி எக்ஸ்பைரி. சாரி 23ஆம் தேதி. அப்போ 28ஆம் தேதி எக்ஸ்பைரி. 23,900 கால் நான் எடுக்கிறேன். 900 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 900 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு லோவ நம்ம மார்க் அப்படிங்கிறது பண்றோம். ஓகேங்களா? இந்த லோவ நம்ம மார்க் அப்படிங்கிறது பண்றோம். ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ. 22ஆம் தேதி லோ. 23ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நமக்கு ஸ்பாட் சார்ட் பாருங்க.
10.25 வந்து பார்த்தீங்கன்னா, லோவுக்கு மேல போயிட்டாங்க. 10.25க்கே லோவுக்கு மேல போயிட்டாங்க. ஆனா 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் 10.25 அப்படிங்கும்போது லோவுக்கு கீழ இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்டும் லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகலாம். இவங்க லோவுக்கு மேல ஒரே ஒரு கிரீன் கலர் கேண்டில போட்டுட்டு, நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ் பெர் நீங்க ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன்லாம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். பிரேக் அவுட் கேண்டிலோட லோவுக்கு கீழ ஒரு கேண்டில் குளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல கேண்டிலோட ஹைய நீங்க எஸ்எல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவா நீங்க மெயின்டெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஒரு சிம்பிள் லாஜிக்ல. புரியுதுங்களா? அப்ப கால் பிரீமியம் கீழ இறங்க போகுது அப்படின்னா, புட் பிரீமியம் வந்து மேல ஏற போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாரி ஒரு லாஜிக்கல் விஷயத்தெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு தமிழ் யூடியூபர்ல நம்மளோட சேனல் அப்படிங்கிறது ஒரு நல்ல சேனலா உங்களுக்கு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட்ட ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறது புரொவைட் பண்றோம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம குடுத்திருக்கோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் இன்னொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். ஜூலை 24. ஸோ ஒரு ஜூலை மாசத்திலேயே நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா, எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ பண்ணலாம். நான் ஒரு குறிப்பிட்ட இதா உங்களுக்கு ஷோ அப்படிங்கிறது பண்றேன். ஜூலை 24. ஸோ இங்கேயுமே வந்து பாருங்க, இங்க தான் லோ வச்சுட்டு மேல போயிருக்கான். அண்ட் தென் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நான் டிரா பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த கத்துக்கிற விஷயத்த நீங்க உடனே போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த கத்துக்கிட்ட விஷயம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல லாஜிக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே உங்களுக்கு தென்படும். ஸோ மார்க்கெட் மேல போயிருக்காங்க. அண்ட் தென் கீழ இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ மார்க்கெட் மேல போயிருக்காங்க. இவங்க மேல போகும்போது இருந்த ஏடிஎம் என்ன? லோ வைக்கும்போது இருந்த ஏடிஎம் என்ன அப்படின்னா, 23,648. ஸோ 23,600 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம்மா இருக்கும். ஸோ 23,600 கால் அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம். ஸோ 23,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம்லயும் கண்டிப்பா ஒரு லோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த இடத்துல பாருங்க. சேம் அதே அனாலிசிஸ் தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். இப்ப மார்க்கெட் வந்து இதுக்கு கீழ வந்துட்டாங்க. ஒண்ணு இதுக்கு கீழ இப்படியே மார்க்கெட் போகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, இதுக்கு கீழ வந்தத ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இப்படி போகணும். கரெக்ட்டுங்களா? இந்த 2 டைப் ஆஃப் புரோபாபிலிட்டி தான் இருக்கு. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் புரோபாபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 23,600 கால் இந்த ஒரு லோவுக்கு கீழ நிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க இந்த லோவுக்கு கீழயே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவுக்கு மேல போனாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க இந்த லோவுக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. 10 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கு கீழ வந்துட்டாங்க. ஸோ 10 மணிக்கு இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அந்த லோவுக்கு கீழ தான் இருக்காங்க. ஸோ 23,600 கால் 10 மணிக்கு லோவுக்கு கீழ தான் இருக்காங்க. அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸ்பாட்டும் லோவுக்கு கீழ தான் இருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. 10:35க்கு 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவுக்கு மேல போயிருக்காங்க. அப்ப 10:35க்கு எனக்கு ஸ்பாட் சார்ட்டும் அந்த லோவுக்கு மேல போக ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணியிருக்காங்களா? ட்ரையும் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த கேண்டிலே வந்து பாருங்க, லோவுக்கு மேல போகாம லோவுக்கு கீழ குளோஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டிலே நம்ம ஒரு எக்ஸிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். சேம் அதே மாரி தான் அடுத்த டைமும் இவங்க எத்தன மணிக்கு லோவுக்கு மேல போறாங்க? ஒரு 11:15க்கு லோவுக்கு மேல போறாங்க. ஸோ 11:15க்கு மேலயும் லோவுக்கு மேல போறாங்க. சேம் அதே அனாலிசிஸ், அதே ஒரு என்ட்ரி ரூல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் இங்க ஸ்பாட்ல பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட லோவுக்கு கீழ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 10:45க்கு நீங்க ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அத எக்ஸிட் பண்ணியிருக்கணும். சேம் அதே ரூல் தான் நீங்க 11:15க்கு ஸ்பாட்லயும் பிரேக் அவுட் ஆகுது. இங்க பிரீமியம்லயும் பிரேக் அவுட் ஆகுது. அப்போ இந்த கேண்டிலோட லோ அப்படிங்கிறது ஒரு எஸ்எல்ஆ நீங்க மெயின்டெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த ஒரு ஹைய நீங்க ஒரு ஆப்ஷன் பையிங்ல ஒரு 60 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது பாருங்க. ஆனா மார்க்கெட் நமக்கு குடுத்தது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான லாஜிக் புரியுதுங்களா? ஒரு சிம்பிளான லாஜிக்க வச்சு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு, நெறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி போறீங்க. நெறைய பேர் இதெல்லாம் பார்க்காம சம்மந்தமே இல்லாம இந்த
என்எஸ்சி வெப்சைட்ல ஆப்ஷன் செயின் அந்த மாதிரி விஷயத்த பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த பார்க்கறனால உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு கன்வீனியன்ட்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிய வராது. புரியுதுங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி மார்க்கெட்ட வந்து நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் கரியர் அப்படிங்கிறது ஒன் ஸ்டெப் இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகும். ஸோ நம்மளோட சேனல நீங்க இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்களும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆகிக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப் லிங்க்கும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. ஸோ அண்ட் தென் இன்னொரு நாளும் நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஜூலை மாசமே தான் இவ்ளோ டேட்டாஸும் நம்ம காட்டிட்டு இருக்கோம். ஸோ மண்டே 20. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இவ்ளோ ஈஸியாவும் நம்மளால படிக்க முடியும். கஷ்டமாவும் படிக்க முடியும். ஸோ அந்த ஈஸியான பாதைய நீங்க நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்ல கஷ்டமான பாதைய நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? அப்படிங்கிறது தான் இருக்கு விஷயமே. ஸோ இந்த லோ வந்து 24,149 ஓகேங்களா? ஸோ 149. ஃபர்ஸ்ட் இந்த லோவுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆவாங்களா அப்படிங்கிறது 24,100 கால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் கால் அண்ட் புட் 2யுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டப் போறேன். 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. 24,100 கால் அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து இவங்க லோவுக்கு மேல எத்தன மணிக்கு 12:55க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ 12:55க்கு ஸ்பாட் சார்ட்டும் எங்க இருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் லோல இருந்து எங்கேயோ போயிட்டாங்க. லோல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பாயிண்ட் வந்து டிராவல் ஆயிட்டாங்க. ஆனா, அந்த ஒரு 30, 40 பாயிண்ட் டிராவல் இல்லாம, அதுக்கு முன்னாடியே நம்மளால சொல்ல முடியும். லோவுக்கு மேல தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆவாங்க அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி அப்படின்னா, நம்ம புட் ஆப்ஷன் பிரீமியம் எடுத்து பார்க்கலாம். ஸோ 24,200 புட். ஸோ நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். ப்ரோ லைவ் மார்க்கெட்ல இத்தனையும் நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்ப லைவ் மார்க்கெட்ல இத்தனையும் எடுத்து பார்க்காம, லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன வேலை? புரியுதுங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால லைவ் மார்க்கெட்ல பார்க்க முடியல அப்படின்னா, பெட்டர் நீங்க வந்து மார்க்கெட்ட விட்டு தள்ளி நிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட். ஸோ லைவ் மார்க்கெட்ல ஜஸ்ட் ஒரு கோட போட்டுட்டு நம்ம சிந்திக்காம அந்த கோட தாண்டுனா பை, செல்லுன்னு பண்ணோம்னா, எதுவுமே நம்ம பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட்ல நம்ம சிந்திக்கணும். அது எப்படி எப்படிலாம் நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனல்ல நீங்க இன் டெப்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, உள்வாங்கிக்கிறீங்க. ஸோ இந்த உள்வாங்குற விஷயத்தெல்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான மெத்தேட நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க 24,200 புட்டு. 150 அப்படின்னா 200 புட்டு தான் ஏடிஎம் புட்டு. இப்ப மார்க்கெட் லோவுக்கு கீழ நிக்கணும் அப்படின்னா, புட்டு ஹைக்கு மேல நிக்கணும். இங்க 24,200 புட்டு பாருங்க. ஹைக்கு மேல நின்றுருக்கானா? ஹைக்கு மேல நிக்கவே இல்ல. அப்ப இந்த ஹைல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. ரிஜெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமே ஒரு பேரிஷ் கேண்டில். அந்த பேரிஷ் கேண்டில் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கேண்டிலோட ஹைக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதுக்கு கீழயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பனும் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஓப்பன் இருக்கு. ஸோ, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ரிஸ்க் டூ ரிவார்ட்ல 13 பாயிண்ட்ஸ் எஸ்எல் அண்ட் தென் 1:3 அப்படின்னா கூட ஒரு 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஸோ, ஆனா மார்க்கெட் வந்து பாருங்க, நமக்கு எந்த அளவுக்கு டிராவல் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ, இந்த மாரி விஷயத்தெல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இதுல இப்படி இருக்காங்க. நம்ம கால் ஆப்ஷன்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 24,200 புட்டு. 24,100 கால். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட எவ்வளோ ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு, நம்ம ஏதோ தானோன்னு நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட படிச்சோம் அப்படின்னா, ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அதே கேண்டில் தான். ஸோ ஒரு 8 பாயிண்ட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட லோ எஸ்எல் வருது. மார்க்கெட் குடுத்தது நமக்கு 80 பாயிண்ட்ஸ். ஒரு 1:10. ஒரு 1:10 அப்படிங்கிறது வித்தவுட் மேத்தமேட்டிக்கல் சிம்பிளான லாஜிக்க இந்த கான்செப்ட்ட வச்சு மட்டுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, இது ஒரு பாசிபிளான விஷயம் தான். எதுவுமே இம்பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட்ல. நம்ம கன்சிஸ்டன்சியா வொர்க் அவுட் பண்ணி, கன்சிஸ்டன்சியா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணி, கன்சிஸ்டன்சியா ஒரே கான்செப்ட்ல மார்க்கெட்ட நம்ம அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான், ஒரு விஷயம் நமக்கு எல்லாமே கைகூடி வரும். இன்னைக்கு வந்து இண்டிகேட்டர போட்டுக்கிட்டு, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் வருது. நாளான்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல ட்ரேட் பண்றது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்ன்ல ட்ரேட் பண்றது. அடுத்த நாள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றது. ஸோ இப்படின்லாம் இல்லாம, நம்ம ஒரு கான்செப்ட்ல வந்து புடிச்சு நம்ம வந்து படிக்க வரோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஜெயிக்கவே முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி, நம்ம எந்த அளவுக்கு சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எந்த அளவுக்கு நம்மளோட மனி மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம சர்வே பண்றது, சர்வே ஆகாதது அப்படிங்கிறதே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இத வந்து நீங்க எஸ்டர்டே ஹைஸ் அண்ட் லோஸும்
வச்சும் போடலாம். மார்க்கெட்ல கிரியேட் ஆகக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸும் வச்சு போடலாம். ஒரு இன்டர்னல் ஹைஸ் அண்ட் லோஸும் வச்சு நீங்க போடலாம். இப்ப ஜூலை 21ஆம் தேதி. ஜூலை 21ஆம் தேதி வந்து பாருங்க. இதெல்லாம் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நமங்களோட கான்செப்ட் வந்து இங்க வித்தவுட் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல் கான்செப்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ மார்க்கெட் இவங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 9:25 சாரி. இதான் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல போறாங்க. இப்ப ஒண்ணு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். அப்படி இல்லனா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வரணும். கரெக்ட்டுங்களா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு தான் நடந்தாகணும். இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல நிக்கணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். சோ இது எக்ஸ்பைரி டே. 200 அப்படிங்கறத ஏடிஎம் வரும். 24,200 கால் தான் நம்ம கையிலயும் வச்சிருக்கோம். சோ 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல போயிருக்கானா, ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கானா, ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கான். அண்ட் தென் புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா 24,300 புட். ஓகேங்களா? இந்த ஒரு கான்செப்ட்ட நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க காய்ஸ். பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இதுலயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கறத நான் டிரா பண்றேன். ஓகேங்களா? சிம்பிள் தான். கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ இருக்காங்க. ஸ்பாட் சார்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்காங்க. அப்போ ஸ்பாட் மோர் ப்ரோபபிலி நமக்கு எங்க நிக்க முடியும்? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா வர முடியும். மேல நிக்க முடியாது. அதான் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ, ஸ்பாட் சார்ட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ, ஒரு 9:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வராங்க. அதே 9:30 மணிக்கு நமக்கு புட் ஆப்ஷன் பிரீமியமும் ப்ரீவியஸ் க்ளோஸ பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ சிம்பிள். இதுதான் பிரேக் அவுட் ஆகுறாங்க. பிரேக் அவுட் கேண்டலோட லோ தான் நம்மளோட எஸ்எல். மினிமம் டார்கெட் ஒரு 1:3. சோ மார்க்கெட் நமக்கு ஈஸியா குடுத்திருக்கான் பாருங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம கத்துக்கணும். சோ இதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல போய் நம்ம மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகுறாங்களா? இல்ல VWAP வந்து சிக்னல் காட்டுதா? சோ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்டே ஸ்டடி பண்ணி அதையவே வந்து ஒரு இண்டிகேட்டரா அது வேணாங்க. ஏன்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ல நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா, அந்த வேல்யூவ நம்ம கையில டிரா பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் நம்ம எதுக்காக டிரா பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்ப இண்டிகேட்டரா நம்ம தான ப்ரோ கோடிங் போட்டு அந்த லெவல்ல நம்ம குடுக்குறோம். அதுவும் ஒரு டைம் நம்ம கோடிங் போடுவோம். ஒரு டைம் நம்ம கோடிங் போட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த ஜஸ்ட் எங்கெங்க லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர்த்து, அந்த லைன்ஸ்ல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். சோ அதனால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஜிக்கா நம்ம திங்க் பண்ணணும். இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம படிச்சு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதே பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலாவும், லாஜிக்காவும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆயிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.